அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி நாம் +2 ஃபிசிக்ஸ் 3rd சாப்டரில், அதாவது மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பற்றி பார்த்தோம். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.2 கொஞ்சம் டீச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம் பார்க்கலாம். ரைட், அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் சொன்ன 2 கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். இஃப் அ மேக்னெட் இஸ் கட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் அலாங் தி லென்த் தென் த போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெடியூஸ் டு ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மேக்னெட்டை 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணியிருக்கோம், ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். அடுத்த 2வது கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தோன்னா, இஃப் எ மேக்னெட் இஸ் கட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி லென்த் தென் போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் சேம். அப்போது ஒரு மேக்னெட்டை பர்பெண்டிகுலராக 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா அதனோட போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகாது. இதுதான் நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் 3.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பார் மேக்னெட் PM வெக்டார் whose magnetic length is D is equal to 2L and pole strength is QM. Compute the magnetic moment of bar magnet when it is cut in 2 pieces along its length, another one perpendicular to its length. அப்போது along the லென்த்தாக கட் பண்ணோம் அப்படின்னா அவனோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்னவாக இருக்கும், லென்த்துக்கு பர்பெண்டிகுலராக கட் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அலாங் இட்ஸ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், எ பார் மேக்னெட் இஸ் கட் இன் 2 பீஸ் அலாங் இட்ஸ் லென்த். அப்போ இதுதான் டோட்டல் பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2Lன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ பார் மேக்னெட்டோட லென்த் 2L. அதை போல் ஸ்ட்ரென்த் QM சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலாங் த லென்த்துக்கு என்ன பண்ணுறேன், 2 பீசஸாக கட் பண்ணுறேன். அப்போ 2 பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குதுங்களா. அப்போது அலாங் த லென்த் 2 பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தோம், அதனோட போல் ஸ்ட்ரென்த் பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதனோட போல் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லி கொடுத்துருக்கலாம், QM அப்படிங்கிறத மேக்னெட்டை அலாங்க லென்த்து கட் பண்ணோம் அப்படின்னா QM/2 அப்படி மாதிரி பிரிஞ்சிடும். ஆனால் லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதற்கான மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாங்களா. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி சொல்லலாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. when the bar magnet is cut along the axis in 2 pieces new magnetic pole strength is Q-M அப்படி மாதிரி கொடுத்துரும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது பழைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டை விட பாதியாக குறையும் சொல்லியிருந்தோம். ஸோ Q-M is equal to QM/2 அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் மேக்னெட்டிக் லென்த் டஸ் நாட் சேஞ்சஸ், மேக்னெட்டோட லென்த்து சேஞ்ச் ஆகலை. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி படிச்சிருந்தோம், PM dash is equal to QM dash into 2L. அப்போ QM dash வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம், QM/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது PM dash is equal to QM/2 into 2L. அப்போ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா QM into L அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கான்செப்ட் படி, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் PM is equal to என்ன சொல்லியிருந்தோம், QM into 2L அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை எடுத்துக்கலாம். அப்போ QM into 2L/2 சொல்லி போட்டுக்கலாமா. அப்போ QM/2L is equal to PM மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அப்போ என்னவாகுது, ஆஃப் PM அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இன் வெக்டார் நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா PM dash vector is equal to ஆஃப் PM வெக்டார். அதாவது இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை அதோட லென்த்துக்கு அக்ராஸ் தான் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதனோட போல் ஸ்ட்ரென்த் ஆஃபாக ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தென் லென்த்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதனோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன ஆகுது, ஆஃபாக மாறுது. இதுதான் இந்த இதில் உள்ள கான்செப்ட். அடுத்து 2வது என்ன சொல்லியிருந்தாங்க, பர்பெண்டிகுலர் டு தி லென்த், அதாவது பார் மேக்னெட் இஸ் கட் இன் 2 பீசஸ் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அப்போது இது சாதாரண பார் மேக்னெட், அதனோட லென்த் 2L, தென் QM அப்படிங்கிறது போல் ஸ்ட்ரென்த். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்க்கு கட் பண்ணுறேன். அப்போது பர்பெண்டிகுலர்னா இது, அப்போ 2ஆக கட் பண்ணேன்னா 2 மேக்னெட்டாக மாறுதுங்களா. அப்போ 2 மேக்னெட்டாக மாறும்போது அதனோட போல் ஸ்ட்ரென்த் மாறாது, பட் லென்த்து மட்டும் என்ன பண்ணும், மாறும். அப்போ இதோட லென்த் 2L 2 பீஸாக கட் பண்ணால் ஒரு L இது L, அப்போ L + L அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ 2L. சரிங்களா? ரைட், இதை சால்வ் பண்ணிக்கலாம்.
when a bar magnet is cut perpendicular to its axis in two pieces, the magnetic pole strength will not change, but magnetic length will be half. The magnetic moment is equal to same அதே மாதிரி தான் Pm dash is equal to Qm into 2L. சரிங்களா? அப்போ 2L அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அப்போ லென்த் இங்கே என்ன ஆயிடுச்சு, ரெண்டுக்கு பாதியாக மாறிடுச்சு. அப்போ ஆஃப் இன்ட்டு 2L அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போது ஆஃப் இன்ட்டு 2L இன்ட்டு QM அப்படின்னு சொல்லி போட முடியுமா? அப்போ QM இன்ட்டு 2L இஸ் ஈக்குவல் டு PM அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆஃப் டிவைட் பை PM சொல்லிக்கலாமா? அப்போது வெக்டார் ரொட்டேஷன் PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் PM. இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை ஆக்சுவல் லென்த்தில் கட் பண்ணாலும் சரி, பர்பண்டிகுலர் ஆஃப் தி ஆக்சிஸில் கட் பண்ணாலும் சரி, அதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். மேக்னெட்டோட அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கான ஒரு சின்ன அனிமேஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 மேக்னெட்ஸ் இருக்குது. 2 மேக்னெட்டையும் பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டுமே சேம் போல்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது, ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணுது. சரிங்களா? அப்போது இதுதான் என்னது, ரிப்பல்சிவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஆப்போசிட் மேக்னெட்டிக் போல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னொரு மேக்னெட்டோட இன்னொரு போல்ஸ், இது இன்னொரு மேக்னெட்டோட இது நார்த் போல்ஸ் சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது நார்த் போல், இது சவுத் போல்ஸ் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 போல்ஸ் என்ன பண்ணுது, ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னடிசம். இந்த டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் 10th இந்த டாப்பிக்கை படிச்சிருக்கீங்க, இந்த லாவை படிச்சிருக்கீங்க. எங்கே அப்படின்னா லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிச்சிருக்கீங்க. அதாவது லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்திருப்பீங்க, F இஸ் ஈக்குவல் டு Gm1 M2 டிவைட் பை R ஸ்கொயர் அப்படிங்கிற சொல்லியிருப்பீங்க. இதே டாப்பிக்கை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. எதுக்கு அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அங்கே என்ன சொல்லியிருப்போன்னா F இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. அங்கே சார்ஜ் ஆர் மாஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 2 மேக்னட்ஸோட போல் ஸ்ட்ரென்த்தை கன்சிடர் பண்ணியிருப்போம். ரைட். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி இப்போ மேக்னெட் A அண்ட் மேக்னெட் B அப்படின்னு சொல்லிட்டு 2 மேக்னெட்ஸ் எடுத்திருக்கேன். 2 மேக்னெட்டோட நார்த் போல், தென் 2 மேக்னெட்டோட சவுத் போல் ஒன்று என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணும். அதாவது லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அதே இது இப்போது அன்லைக் போல்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே மேக்னெட் A மேக்னெட் Bன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மேக்னெட் Aயில் இருக்கக்கூடிய சவுத் போலும் மேக்னெட் Bயில் இருக்கக்கூடிய நார்த் போல் ரெண்டு என்ன பண்ணும், ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி மேக்னெட் Bயில் இருக்கக்கூடிய சவுத் போலும் மேக்னெட் Aயில் இருக்கக்கூடிய நார்த் போல் என்ன பண்ணும், ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், 2 கான்செப்டில் இருந்தோம். அப்போது லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல் டு ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் ஆர் அதாவது ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டுக்கு இடையில் என்ன இருக்குது, நமக்கு அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இதைத்தான் யார் சொல்லியிருக்கா, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னடிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு பார் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ A ஒரு பார் மேக்னெட், Bங்கிற பார் மேக்னெட். அப்போ இந்த மேக்னெட்டுக்கு போல் ஸ்ட்ரென்த் QMA அப்படிங்கிற மாதிரியும் இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் QMB அப்படிங்கிற மாதிரி 2 பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டேன். 2 பார் மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Rன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே சவுத் போல் இங்கே நார்த் போல்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த 2 மேக்னெட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா என்ன போல்ஸ் அன்லைக் போல்ஸஸாக இருக்குது. அப்போ அன்லைக் போல்ஸ் என்ன பண்ணோம், 2 மேக்னெட்டையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இது சேம் போல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 மேக்னெட் என்ன பண்ணும், ஒன்று ரிப்பல் பண்ணும். சரிங்களா? இதை தான் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவில் நாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி சொல்லிக்கலாம், F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். சரியா? QMA இன்ட்டு QMP. அதை எப்படி எழுதியிருக்கேன், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு QMA இன்ட்டு QMP. அண்ட் தென் இந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு என்ன சொல்லலாம், ஃபோர்ஸஸ் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 டிவைட் பை R ஸ்கொயர். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏன் சொன்னோம் அப்படின்னா இந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அப்போ 2க்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வேல்யூவுக்கு
இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே இந்த 2 மேக்னெட்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த 2 ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், F vector is directly proportional to QMA into QMB divided by R squared into R cap. R cap அப்படிங்கிறது என்னது, யூனிட் வெக்டர். அப்போ எந்த டைரெக்ஷனில் அந்த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், இதை ஒரு ஈக்குவேஷன்ஸாக எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம், F vector is equal to K into QMA into QMB divided by R squared into R cap. அப்போ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், K அப்படிங்கிற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போது த கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சே சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் attractions or repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strength and inversely proportional to the square of the distance between two magnets. சரிங்களா? இதுதான் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுமா கொஸ்டின்ஸாக கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்கள் எழுதிட்டுனாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான், த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாவே அட்ராக்டிவ் ஆர் repulsive force is directly proportional to product of their pole strength or என்ன சொல்லிக்குவீங்க, magnetic poles, and inversely proportional to square of the distance between two magnets. சரிங்களா? ரைட், இப்போ இதிலேருந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படின்னு சொன்னோமா, அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, μ0 டிவைடட் பை 4π அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அதனோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதில் μ0 அப்படிங்கிறது அப்சல்யூட்லி பெர்மியபிலிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம், ஆர் வேக்யூமாக இருக்கலாம். ரைட், இப்போது இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the repulsive force between two magnet poles in air 9 into 10⁻³ Newton. If the two poles are equal in strength and separated by a distance of 10 cm, calculate the pole strength of each poles. அதாவது ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் போல் ஸ்ட்ரென்த், ரெண்டு மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளோ கொடுத்தாச்சு, 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அதனோட போல் ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ் ஆர் கிவன் பை, நம்ம ஆல்ரெடி படித்தது தான், கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர்லால் F vector is equal to K into QMA QMB divided by R squared into R cap. அப்போ மேக்னெட்டியூட் மட்டும் வேணும் அப்படின்னா, வேல்யூஸ் மட்டும் வேணும்னா எப்படி எழுதிக்கலாம், வெக்டர் நோட்டேஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ F is equal to K into QMA QMB divided by R squared. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அதோட ஃபோர்ஸ் எஃபோட வேல்யூ கொடுத்தாச்சு, கேயோட வேல்யூ நமக்கு தெரியும் 10⁻⁻7 ஹென்ரி per மீட்டர். அண்ட் QMA QMP ரெண்டோட போல் ஸ்ட்ரென்த்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தாச்சு, 10 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அதோட போல் ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கலாமா? ரைட், இப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம், எஃப்க்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துரு 9 × 10⁻³ நியூட்டன். என்ன கொடுத்துருக்கோம், கேக்கு பதிலாக 10⁻⁻7. அப்போ ரெண்டோட போல் ஸ்ட்ரென்த்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்கேன், QM × QM is equal to QM ஸ்கொயர் டிவைடட் பை R is equal to என்ன சொல்லியிருந்தா 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணியிருக்கேன், மீட்டருக்கு மாற்றிருக்கேன். அப்போ 10 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 10 × 10⁻⁻4 அப்படி மாதிரி கிடைக்கும். இதில் நமக்கு என்ன வேணும், QM மட்டும்தான் வேணும். அப்போ QM ஸ்கொயர் கண்டுபிடிங்க. அப்போ QM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு போயிடும். அப்போ ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா இங்கே டிவிஷனாக இருக்கிறது என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். இங்கே மல்டிபிளாக இருக்கிறது டிவிஷன் ஆகிடும். அப்போ QM ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணுங்கள், ரூட் எடுங்க. அப்போ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா QM இஸ் ஈக்குவல் டு 30 Newton/Tesla அப்படி மாதிரி கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.